வகுப்பு 4. தலைப்பு: நமது கிராமம் நமது ஏரிகள். பகுதி 2. வணக்கம் மாணவ செல்வங்களே. நமது முந்தைய அமர்வில் நமது கிராமங்களில் ஏரிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். நினைவிருக்கிறதா? நல்லது. ஏரிகள் என்பவை பல வழிகளில் நமக்கு உதவும் பெரிய நீர்க்குளங்கள். விவசாயிகள் அவற்றை தண்ணீருக்காக பயன்படுத்துகிறார்கள். மக்கள் துணிகளை துவைக்கிறார்கள். விலங்குகள் மற்றும் குழந்தைகள் நீந்துகிறார்கள். பறவைகளும் விலங்குகளும் தண்ணீர் குடிக்க வருகின்றன. இன்று ஏரிகள் எவ்வாறு மாசுபடுகின்றன, அவற்றை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். 4ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திலிருந்து நமது கிராமம் நமது ஏரிகள் தலைப்பிலிருந்து தெரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் கிராம மக்களுக்கு ஏரிகள் எவ்வாறு உதவுகின்றன என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஏரிகளில் மாசு ஏற்படுவதற்கான காரணங்களை அறிந்து கொள்வீர்கள். அதாவது, இங்கே மாசுபாடு என்பது தண்ணீரை அசுத்தமாக்குவதை குறிக்கிறது. ஏரிகளை எவ்வாறு சேமிப்பது மற்றும் பராமரிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: தூர்வாருதல், ஏரியில் இருந்து கூடுதல் சேற்றை அகற்றுதல். மாசுபாடு, எதையாவது அழுக்காக்குதல். களிமண், சிலைகள் செய்ய பயன்படுத்தப்படும் மென்மையான மண். மிஷன் காகத்யா, ஏரிகளை சுத்தம் செய்வதற்கான ஒரு அரசாங்க திட்டம். கருத்து வரைபடத்தை பார்க்கவும். சென்னையா என்ற கிராமவாசியை சந்திப்போம். எங்கள் கிராமத்து ஏரியான நகுல செருவு பற்றி நிறைய நினைவுகள் உள்ளன. நான் என் தந்தையுடன் அங்கு நீந்த கற்றுக்கொண்டேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் துணிகளை துவைத்து என் நண்பர்களுடன் மீன் பிடிப்பேன். தவளைகள், நண்டுகள் மற்றும் சில நேரங்களில் ஆமைகளை பார்த்தோம். நானும் என் மகனும் ஏரியிலிருந்து களிமண்ணை பயன்படுத்தி விநாயகர் சிலைகளை செய்தோம் என்று அவர் கூறினார். குழந்தைகளே, ஏரிகள் வெறும் தண்ணீருக்காக மட்டுமல்ல, அவை நம் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாகும். நம் பண்டிகைகளின் ஒரு பகுதியாகவும் இருக்கின்றன. காட்சி 9. இப்போது ஒரு கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஏரிகள் எவ்வாறு உதவுகின்றன என்பதை பார்ப்போம். விவசாயிகள் அரிசி மற்றும் காய்கறிகள் போன்ற பயிர்களை வளர்க்க தண்ணீரை பயன்படுத்துகின்றனர். மீனவர்கள் ஏரியில் சிறிய மீன்களை வளர்க்கின்றனர். ஏரியிலிருந்து வரும் சேறு, அதாவது வண்டல் என்று அழைக்கப்படுகிறது, பண்ணைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது பயிர்கள் சிறப்பாக வளர உதவுகிறது. இந்த ஏரியில் உள்ள தண்ணீர் அருகிலுள்ள கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளையும் நிரப்புகிறது. ஏரி நிரம்பினால் கிராமத்தில் ஒரு திருவிழா போல இருக்கும். ஆனால் இப்போது ஒரு பிரச்சனை இருக்கிறது. பல ஏரிகள் மாசுபட்டு வருகின்றன. எப்படி தெரியுமா? மக்கள் லாரிகள், டிராக்டர்கள் போன்ற வாகனங்களை ஏரியில் கழுவுகிறார்கள். சிலருக்கு கழிப்பறைகள் இல்லை, அதற்காக ஏரியை பயன்படுத்துகிறார்கள். வீடுகளிலிருந்து வரும் அழுக்கு நீர், அதாவது கழிவு நீர் என்று அழைக்கப்படுகிறது, அது ஏரியில் செல்கிறது. பண்டிகைகளின் போது மக்கள் வர்ணம் பூசப்பட்ட சிலைகளை மூழ்கடிப்பார்கள். அவற்றில் இருந்து வரும் ரசாயனங்கள் மீன்களுக்கும் தண்ணீருக்கும் தீங்கு விளைவிக்கும்.
மக்கள் ஏரியின் அருகில் நெகிழி உரைகள் மற்றும் கழிவுகளை வீசுகிறார்கள். இதனால் இந்த நீர் விலங்குகள், மீன்கள் மற்றும் மக்களுக்கு பாதுகாப்பற்றதாக உள்ளது. ஒரு காலத்தில் குடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சில ஏரிகள் இப்போது தொடக்கூட முடியாத அளவுக்கு அழுக்காக உள்ளது. யாக்கூப் என்ற விவசாயியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் கிராம ஏரியை பராமரிக்க ஒரு குழுவை அமைத்தது. நாங்கள் கால்வாய்களை சுத்தம் செய்கிறோம், வடிகால்களை சரி செய்கிறோம், கோடை காலத்தில் சேற்றை அகற்றுகிறோம். அந்த சேறு வயல்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஏதேனும் கசிவுகள் அல்லது உடைப்புகள் உள்ளதா என்பதையும் நாங்கள் சரிபார்க்கிறோம் என்று அவர் கூறினார். தெலுங்கானா அரசு கூட ஏரிகளை சுத்தம் செய்வதற்கும் நீர் சேமிப்பை மேம்படுத்துவதற்கும் மிஷன் ககத்தியா என்ற திட்டத்தை தொடங்கியது. இது அருமையானது அல்லவா? குழந்தைகளே, யாக்கூப் மற்றும் அவரது கிராம மக்கள் தங்கள் ஏரியை பாதுகாக்க ஒன்றிணைந்து பணியாற்றி வருகின்றனர். இப்போது உதவுவது நமது முறை. நாம் ஒருபோதும் நெகிழி அல்லது கழிவுகளை ஏரிகளிலோ அல்லது அவற்றின் அருகிலோ வீசக்கூடாது. மற்றவர்களிடம் ஏரிகளை சுத்தமாக வைத்திருக்க சொல்ல வேண்டும். பண்டிகைகளின் போது தீங்கு விளைவிக்கும் வண்ணங்கள் இல்லாத சுற்றுச்சூழலுக்கு உகந்த களிமண் சிலையை பயன்படுத்த வேண்டும். ஏரியை மாசுபடுத்தும் நபர்களை நாம் கண்டால் பெரியவர்களிடமோ அல்லது ஆசிரியர்களிடமோ சொல்லலாம். மேலும் ஏரிகளை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க மரங்களை நடலாம். உங்களை போன்ற குழந்தைகளின் சிறிய செயல்கள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ராஜஸ்தானில் உள்ள உதய்பூருக்கு செல்வோம். அது ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பிசோலே ஏரி என்று அழைக்கப்படும் ஒரு ஏரி 1362ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது மிகவும் ஆழமாக இருக்கும். மேலும் இது நமது ஏரிகளைப் போலவே நகரத்திற்கும் தண்ணீரை வழங்குகிறது. சரி குழந்தைகளே, நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? ஏரிகள் நமக்கு தண்ணீர், உணவு மற்றும் மகிழ்ச்சியை தருகின்றன. ஆனால் மாசுபாடு அவற்றை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏரிகளை சுத்தமாக வைத்திருப்போம், தண்ணீரை பாதுகாப்போம். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே. மாணவர் அறிவு மதிப்பீடு. சரியான பதிலை தேர்வு செய்க. கேள்வி 1. ஏரிகளில் என்ன வாழ்கிறது? ஆ. சிங்கங்கள். ஆ. தவளைகள் மற்றும் நண்டுகள். இ. ஒட்டகங்கள். கேள்வி 2. யாக்கூப்பின் கிராமம் செய்த ஒரு நல்ல விஷயம் என்ன? ஆ. ஏரிக்குள் வீடுகள் கட்டப்பட்டன. ஆ. குப்பைகளை வீசினர். இ. கால்வாய்கள் சுத்தம் செய்யப்பட்டு சேறு அகற்றப்பட்டது. கேள்வி 3. ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படும் இடம் எது? ஆ. டெல்லி. ஆ. உதய்பூர். இ. நாகுல செருவு. கேள்வி 4. நாம் ஏன் நெகிழியை ஏரிகளில் வீசக்கூடாது? ஆ. இது தண்ணீரை சுவையாக மாற்றுகிறது. ஆ. இது மீன்களுக்கு உதவுகிறது. இ. இது தண்ணீரை மாசுபடுத்துகிறது. கேள்வி 5. பிசோலா ஏரி எந்த ஆண்டு கட்டப்பட்டது? ஆ. 2000 ஆண்டு. ஆ. 1362ஆம் ஆண்டு. இ. 1888ஆம் ஆண்டு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. விவசாயிகள் டேஷ் மற்றும் காய்கறிகளை வளர்க்க ஏரி நீரை பயன்படுத்துகின்றனர். கேள்வி 2. வீடுகளில் இருந்து வரும் டேஷ் நீர் ஏரிகளை மாசுபடுத்துகிறது. கேள்வி 3. கோடை காலத்தில் கிராமவாசிகள்
ஏரியிலிருந்து டேஷ் அகற்றுகிறார்கள். கேள்வி 4. குழந்தைகள் ஏரிகளுக்கு அருகில் டேஷ் நடுவதின் மூலம் உதவலாம். பொறுத்துக. கருதியல் புரிதல். கேள்வி 1. கிராமங்களில் வாழும் மக்களுக்கு ஏரிகள் ஏன் முக்கியம்? கேள்வி 2. அருகில் உள்ள கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளுக்கு ஏரி நீர் எவ்வாறு உதவுகிறது? கேள்வி 3. நமது ஏரிகளை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? கேள்வி 4. ஏரிகள் மாசுபட்டால் என்ன நடக்கும்? கேள்வி 5. ஒரு கிராமம் தனது ஏரியை பராமரிக்க ஒன்றாக வேலை செய்து எவ்வாறு உதவுகிறது? சிந்தித்து எழுதுங்கள். கேள்வி 1. ஏரிகளை சுத்தமாக வைத்திருப்பது ஏன் முக்கியம்? ஏரிகளை பாதுகாக்க ஒரு மாணவராக நீங்கள் என்ன செய்ய முடியும்? கேள்வி 2. பல்லுயிர் பெருக்கத்தை பற்றிய பாராட்டு, மதிப்புகள் மற்றும் விழிப்புணர்வு. கேள்வி 3. கரையில் ஒரு உடைப்பு ஏற்பட்டது. அதை முழு கிராமமும் கூட்டாக சரி செய்தது. ஒவ்வொருவரின் முயற்சியையும் நீங்கள் எவ்வாறு பாராட்டுகிறீர்கள்? அதை உங்கள் நண்பரிடம் தெரிவிக்கவும். கேள்வி 4. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள் மற்றும் பிற பூச்சிகளுக்கும் ஏரிகள் அமுதமாகும். ஏரிகளை பாதுகாக்கும் ஊர்வலத்தில் நீங்கள் பங்கேற்க விரும்புகிறீர்கள். மாசுபாட்டை தடுப்பது குறித்து சில வாசகங்களை எழுதுங்கள். மேலும் மாசுபாட்டிலிருந்து அவற்றை பாதுகாக்க வேறு சில நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். கேள்வி 5. இப்போதெல்லாம் மக்கள் ஏரிகளில் வீடுகளை கட்டி வருகின்றனர். இது நம்மையும் விலங்குகளையும் எவ்வாறு பாதிக்கப் போகிறது? இதை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பாடத்திட்ட பணி. கிராம ஏரியின் மாதிரியை உருவாக்குங்கள். அதில் பின்வரும் விஷயங்களை உள்ளடக்குங்கள். தண்ணீர் சேமிக்கப்படும் இடம், அதாவது ஏரி பகுதி. மக்கள் ஏரியை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள்? விவசாயம், மீன் பிடித்தல், சலவை செய்தல், திருவிழாக்கள். ஏரி இயற்கைக்கு எவ்வாறு உதவுகிறது? அதை சுற்றியுள்ள பறவைகள், தவளைகள், மரங்கள் மற்றும் தாவரங்கள். ஏரியை எவ்வாறு பாதுகாப்பது? குப்பை தொட்டிகள், களிமண் சிலைகள், மரங்கள், நெகிழியை தவிர்ப்பதற்கான அடையாளங்கள் போன்றவை. நீர் சேகரிக்கும் வழிகள். ஏரியில் பாயும் மழை நீர், சிறிய கால்வாய்கள். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்: அட்டை, களிமண், காகிதம், கிளைகள், இலைகள், சிறிய பொம்மைகள், பாட்டில்கள் அல்லது கோப்பைகளில் வண்ண நீர் மற்றும் வீட்டிலிருந்து கழிவுகள் அல்லது மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள்.